என் காதல் என் கல்லறை ரகசியம். நான் கமலி. ராஜுவும் நானும் வெவ்வேறில்லை. ஒரே மூச்சு காற்று இரண்டு உடல்களில் உலவுவது போலதான் எங்கள் உறவு. ஊர் கண்களில் நாங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆனால் எங்களுக்குள் அது அதையும் தாண்டிய ஒரு புனிதமான பிணைப்பு. அவன் என் நிழல், நான் அவன் பலம். நானும் ராஜுவும் சிறு வயதிலிருந்து ஒன்றாகவே வளர்ந்தோம். எங்கள் நட்பை கண்டு எங்கள் பெற்றோர்களும் இரு வீட்டார் இடையில் நல்ல நட்பை உருவாக்கினார்கள். சிறு வயதிலிருந்து நாங்கள் இருவரும் ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு பழகினோம். ராஜு பெண்களை மதிப்பவன். எங்களுக்குள் கேலியும் கிண்டலும் அதிகமாக இருந்தாலும் என்னுடைய பெண்மையை காப்பவன் அவனே. என்னோடு ராஜு இருக்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய தைரியமாகவும் பலமாகவும் இருக்கும். நாங்கள் இருவரும் எந்த முடிவெடுத்தாலும் ஒருவருக்கொருவர் கலந்து பேசிக்கொண்டுதான் முடிவெடுப்போம். நாங்கள் இப்பொழுது கல்யாண பருவத்தில் காலடி வைத்தோம். ராஜுவின் வீட்டில் பெண் பார்க்க ஆரம்பித்தனர். ராஜுவின் பெற்றோர்கள் ராஜுவிடம் கேட்டபொழுது பெற்றோர்கள் எந்த பெண்ணை காட்டினாலும் நான் கல்யாணம் செய்து கொள்வேன் என்று சம்மதித்தான். என்னிடம் தகவலை சொல்லும் பொழுது, தொல்லை தீர்ந்தது போ, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிட்டு ஓடு என்று நான் கிண்டலாக சொன்னேன். ஆனால் இறுதியில் என் இதயம் பெரிய துரோகத்தை எனக்கே செய்யும் என்று நான் நினைக்கவில்லை. ராஜுவும் எங்கள் குடும்பத்தினரும் சந்தோஷமாக பெண் பார்த்து திருமண வேலைகளை ஆரம்பித்தனர். ராஜுவின் திருமணம் இன்று. திருமண மண்டபம் களை கட்டியிருந்தது. நாதஸ்வரத்தின் சத்தம் காதுகளை துளைக்க ராஜு பட்டு வேட்டியில் இளவரசன் போல மேடையில் நின்றான். நான் அவனுக்காக ஓடி ஓடி வேலை செய்து கொண்டிருந்தேன். மணப்பெண் அவன் அருகில் வந்து அமர்ந்தாள். ஐயர் மந்திரம் சொல்ல கெட்டிமேளம் கெட்டிமேளம் என்ற சத்தம் முழங்கியது. ராஜு அந்த தாலியை தன் கைகளில் ஏந்திய அந்த நொடி என் உலகமே ஒரு கணம் நின்றது. அவன் அந்த பெண்ணின் கழுத்தில் 3 முடிச்சுகளை இட்டபோது என் புருவங்கள் சுருங்கி இதழ்கள் துடித்தன. இதுவரை என் உடலுக்குள் ஒளிந்திருந்த அந்த காதல் என்கிற மிருகம் சட்டென விழித்து கொண்டு என் இதயத்தை பிடுங்கியது. இது நிச்சயமாக பொறாமை இல்லை. என்னுள் தோன்றிய இந்த உணர்வை கண்டுபிடிக்கவே எனக்கு சில நொடிகள் ஆனது. இதுவரை எனது ராஜு என்று நான் நினைத்தேன். இப்பொழுது வேறொரு பெண்ணுக்கு சொந்தமாகிவிட்டான் என்பதை என் கண்கள் கண்டபோது என் ஆன்மா கதறியது. கண்டுபிடித்த கண்கள் அழுதுவிடக்கூடாது என்று நான் என்னை கட்டுப்படுத்திய அந்த நொடியில் ராஜு சட்டென திரும்பி என் முகத்தை பார்த்தான். 1000 பேர் பார்த்த அந்த முகத்தை அவன் மட்டும் ஒரு நொடியில் வாசித்தான். கமலி சிதறி போயிருக்கிறாள். அவளுக்குள் ஏதோ உடைந்து விட்டது என்பதை அவன் கண்கள் எனக்கு சொன்னது. அவன் என் வழியை புரிந்து கொண்டால் அந்த மேடையிலேயே எல்லாம் முடிந்துவிடும் என்று பயந்து நான் சற்றேற்று கூட்டத்தோடு கூட்டமாக மேடையை விட்டு வெளியேறி நான் அருகில் இருந்த கழிவறைக்கு ஓடினேன். 4 சுவர்களுக்குள் ஒரு போர். இருண்ட ஒரு மூலையில் இருந்த கழிவறைக்குள் புகுந்த நான், ஐயோ, நான் அவனை காதலிக்கிறேனா? இது தெரியாமலே இத்தனை காலம் தொலைத்து விட்டேனே. கத்தி அழத் துடித்தேன். ஆனால் வெளியே மங்கள ஓசைகள் கேட்டுக்கொண்டிருந்தது. என் அழுகை சத்தம் இந்த இசையை கெடுத்துவிடக்கூடாது என்பதற்காக என் 2 கைகளாலும் வாயை இறுக்கமாக பொத்தி கொண்டேன். உடல் குலுங்க குலுங்க சத்தமில்லாமல் நான் அழுத அந்த 15 நிமிடங்கள் நரகத்தை விட கொடுமையானது. கண்ணாடியில் என் முகத்தை பார்த்தேன். கண்கள் சிவந்து முகம் வீங்கியிருந்தது. குழாயை திறந்து சில்லென்ற தண்ணீரை முகத்தில் அடித்து கொண்டேன். கமலி, செத்துப்போ, உன் காதலோடு அவன் நல்லா இருக்க வேண்டும். இது உன்னோட ரகசியம். உன் கல்லறை வரைக்கும் இது உன்னோட மட்டும்தான் இருக்க வேண்டும் என எனக்கு நானே அறைந்து சத்தியம் செய்து கொண்டேன். முடிவில் மீண்டும் மேடைக்கு வந்தேன். ராஜு இப்போது கவலை கலந்த கண்களோடு என்னை பார்த்தான். நான் மறைத்து வைத்திருந்த கண்ணீரை ஒரு புன்னகையாக மாற்றி, வாழ்த்துக்கள்டா என்று கையை அசைத்தேன். ராஜு, ஏதோ ஒன்றை நான் மறைக்கிறேன் என்று அவனுக்கு தெரியும். ஆனால் அது தெரியாமல் இருப்பதற்கு ஒரு பாசாங்கு பார்வை பார்த்தான். என் காதல் இப்போது ஒரு சவப்பெட்டிக்குள் இருக்கிறது. அதன் சாவி என்னிடம் மட்டுமே. ராஜுவின் வாழ்க்கை பயணம் இனிமையாக இருக்க என் ஊமை காதல் என்னுள் மௌனமாகவும் நிரந்தரமாகவும் உறங்கும்.
சில காதல் வாழ்வதில்லை, வாழ வைக்கப்படுகிறது.